ரஜினி தற்போது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடித்து கொண்டிருக்காரு. இந்த படத்தின் ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாகவே முழு வீச்சில் நடைபெற்று வருது. இதனிடையில் அடுத்ததாக சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினி நடிக்க இருக்க இந்நிலையில் இவர்கள் இணைய உள்ள படம் குறித்து கிடைத்திருக்க புதிய தகவல் ரசிகர்கள் இடையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் ரஜினி யாரும் எதிர்பாராத விதமாக சுந்தர் சியுடன் கூட்டணி அமைச்சிருக்காரு. தற்போது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வரும் நிலையில் அடுத்ததாக அவர் சுந்தர் சி டைரக்ஷனில் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த சில நாட்களாக இந்த கூட்டணி இணைய உள்ளதாக சோசியல் மீடியாவில் தகவல் வெளியாகி ரசிகர்களிடையில் கவனம் ஈர்த்து வருது. இந்நிலையில் சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினி நடிக்க இருக்க படம் பற்றி லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. முன்னதாக இந்த காம்போ இணைய இருக்க படத்தை வேல்ஸ் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பாக ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்க உள்ளதாக சொல்லப்பட்டது. அவரோடு இணைந்து ஏசி சண்முகம் இந்த படத்தை தயாரிப்பதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. இந்நிலையில் ரஜினி சுந்தர் சி இணையும் படத்தின் தயாரிப்பாளரில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதன்படி ஆண்டவரின் ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. முன்னதான் நீண்ட காலத்துக்கு பின் உலகநாயகனும் ரஜினி படம் ஒன்றில் இணைந்து நடிக்க இருப்பதாகவும் இந்த படத்தினை ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இந்நிலையில் ரஜினியின் 173வது படத்தையும் இந்நிறுவனம் தயாரிக்க உள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் ரஜினி சுந்தர் சி கூட்டணி இணையம் படம் தொடர்பாக அறிவிப்பு கமலின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் நவம்பர் 7ஆம் தேதி வெளியாகும் என சொல்லப்படுகிறது. இதனால் ரசிகர்கள் இடையில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. கடந்த 1997ஆம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் அருணாச்சலம் ரிலீஸ் ஆனது. நகைச்சுவை கலந்த பக்காவான கமர்ஷியல் படைப்பாக இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் கழித்து ரஜினி சுந்தர் சி காம்போ மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. கோலிவுட்டில் தொடர்ந்து கலகலப்பான கமர்ஷியல் படங்களை கொடுத்து வருவர் சுந்தர் சி என்பதனால் ரஜினி 173 படம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவரும் ஜாலியான படைப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலைவரை ஜாலியான ஒரு கதாபாத்திரத்தில் பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டதனால சுந்தர் சி உடனான கூட்டணி ரசிகர்கள் இடையில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரஜினி நடிப்பில் கடைசியாக பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கூலி ரிலீஸ் ஆகியிருந்தது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் சாகர் போன்ற பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான கூலி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை முழுமையாக பூர்த்தி செய்யலை. இதனால் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலியும் பின்னடைவை சந்தித்தது. இந்த நிலையில தான் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் ஜெயிலர் 2 படத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க ரசிகர்கள். முதல் பாகத்தை போன்றே இந்த படத்திலும் பல மொழிகள் சார்ந்த பிரபலங்கள் இணைந்து நடித்து வராங்க. ஜெயிலர் 2 படத்துடைய பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கு. இதனிடையே ரஜினி கமல் இணைந்து நடிக்க இருக்க படத்தை இயக்கும் வாய்ப்பை நெல்சன் திலீப்குமார் கைப்பற்றி உள்ளதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள்.